குழந்தைங்களுக்கு நம்ம மார்க் எடுக்கணும், ஒரு பெரிய ஆஃபீஸர் ஆகணும், பணம் சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கிற வேலைக்கு போகணும், இப்படியே இன்னைக்கு தலைமுறைக்கு நம்ம சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கிறோம். இது ஏதாவது நியாயம் இருக்குதா? பிள்ளைங்களை பூரா மார்க் மார்க் மார்க்னு விரட்டிகிட்டே இருக்கும். நம்ம காலத்தில் இப்படிலாம் இருந்ததாங்க. 40 மார்க் எடுத்தாலே அன்னைக்கு எவ்வளோ கொண்டாடினாங்க நம்ம வீட்டில். 35 மார்க் எடுத்துட்டா அவ்வளோ தாங்குவாங்க வீட்டில். எவ்வளோ பாஸ் ஆயிடுச்சு, இந்த கழுதை ஃபெயில் ஆயிரும்னு நினச்சேன், பாஸ் ஆயிடுச்சு அப்படிம்பாங்க. பாஸ் ஆனாலே பாயாசம் வச்சு கொடுத்தாங்க. இன்னைக்கு 98 மார்க் எடுத்தாலும் திட்டுறாங்க. மீதி 2 மார்க் எங்க? அந்த 2 மார்க் எங்க? அவன் வர்ற வழியில் தெருவிலையா போட்டு வந்தான். 98 மார்க் எடுத்தான்னு சந்தோஷப்பட மாட்டேங்கிறோம். இந்த மதிப்பெண்களை நோக்கி இந்த குழந்தைகளை விரட்டிகிட்டே இருக்கிறோம். ஆனால் உண்மையிலே வாழ்க்கையின் குறிக்கோள் என்பது டாக்டராக இருப்பது இல்லை, இன்ஜினியராக இருப்பது இல்லை, பெரிய தொழிலதிபராக இருப்பது இல்லை. வாழ்க்கையின் லட்சியம் மகிழ்ச்சியாக இருப்பது என்று குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்க. மார்க் எடுத்தா மகிழ்ச்சி வரும்னு சொல்லி கொடுக்காதீங்க. மகிழ்ச்சியா இருந்தேன்னா உனக்கு மார்க் வரும், அப்படி கற்றுக் கொடுங்க. ஒரு சீன கதை ஒன்று உண்டு. ஒரு 5 வயசு பையன் அவங்க அம்மா கிட்ட பேசிட்டே இருக்கிறான். அம்மா, வாழ்க்கையின் ரகசியம் என்னதுமா? இந்த வாழ்க்கைக்கு அர்த்தம்னா என்ன? அவங்க அம்மா சொன்னாங்க, வாழ்க்கையின் அர்த்தம் மகிழ்ச்சியாக இருக்கிறதாண்டா அப்படின்ட்டாங்க. சரிம்மான்னு கேட்டால் மறுநாள் ஸ்கூலுக்கு போகிறான். முதல் நாள் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு வந்தாலே டீச்சர்கள் ஒரு கேள்வி ரெடியாக வச்சுருப்பாங்க. நீ என்னவாக போகிற அப்படின்னு ஒரு கேள்வி. அதுவே ஏன் வந்தோன்னு தெரியாமல் வந்து உட்காந்துருக்கும். ஆனால் அந்த டீச்சர் கேட்பாங்க, என்னவாக போகிற? ஒவ்வொருத்தனும் டாக்டராக போகிறேன், வக்கீலாக போகிறேன், ஒன்றுன்னா சொன்னாங்க. இந்த பையன் டக்குன்னு இருந்துச்சு, நான் மகிழ்ச்சியாக இருக்க போகிறேன் அப்படின்னாங்க. டீச்சருக்கு அப்படியே ஸ்டன் ஆயிட்டாங்க. இப்படி ஒரு ஆன்சர் அவங்க கேட்டதே இல்லை. என்ன சொன்னேன்? நான் மகிழ்ச்சியாக இருக்க போகிறேன். இல்லை உனக்கு கேள்வி புரியலைன்னு நினைக்கிறேன். அவன் பதில் சொன்னான், இல்லை டீச்சர், உங்களுக்கு வாழ்க்கை புரியலைன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா. டாக்டர் ஆயிரலாம், இன்ஜினியர் ஆயிரலாம், மகிழ்ச்சி இல்லைன்னா? மகிழ்ச்சியே இல்லாத ஒரு டாக்டர் எப்படிங்க ஒரு நோயாளியை குணப்படுத்துவார்? மகிழ்ச்சியே இல்லாத ஒரு வழக்கறிஞர் எப்படி அந்த கேஸை நிம்மதியாக நிதானமாக வாதாடுவார்? அப்போ உங்க வாழ்க்கையின் எல்லை எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் வாழ்க்கையின் குறிக்கோள் எதுவாக இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருப்பதுதான் என்று இந்த குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். ஒரு பெட்டிக்கடை கூட வைக்கட்டும், ஒரு சாதாரண வேலைக்கு கூட போகட்டும், ஆனால் இருப்பதை வைத்துக்கொண்டு நிறைவாக வாழுகிற மகிழ்ச்சி தான் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் என்று குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். இந்த பணத்தை தாண்டி, செல்வத்தை தாண்டி மதிப்புன்னு ஒன்று இருக்குது, உறவுகள் என்று ஒன்று இருக்கிறது, நேர்மை, ஒழுக்கம். இதெல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு இன்னைக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல்ல இருக்கிறோம்.